ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக். இது ஆக்சுவலி ஒரு பார்ட் 2 வீடியோ தான் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ் சாப்டர் 6 பண்ணி 2 மார்க்ஸ் எல்லாம் அதில் போட்டிருக்கிறேன். அது பார்க்காத நீங்கள் அது பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆப்டிக்கல் பாத், ஆப்டிக்கல் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. The medium of different distance of light travel in a vacuum. The same time that light travel in a distance of medium is called optical path. இது இவ்வளோதான், புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சா ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், அங்கே புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டார் tingles. The appearance of tingling star is the movement of the atmosphere. ஓகே, இவ்வளோதான் இதுக்குள்ள ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். How are rainbows formed? The water drops sunlight touch passing through the water drops. The rainbows are formed. இவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகே, why cloud appear in dark? Because the cloud contain water drops and the dust particles. So why cloud can appear in dark and cloud appear in white? The cloud contains many water drops and many dust particles, so the cloud appear in white. ஸோ இது எல்லாமே சிம்பிள் தான். அதுக்கு இனி பார்க்க போகிறது எல்லாமே 3 மார்க் தான் பார்க்க போகிறோம். கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே, வாட் இஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்? Any angle of incident greater than critical angle, the entering light reflected back to the dorsal medium self. This phenomenon is called internal reflection. இதுக்கு கண்டிஷனில் இருக்குது. The light must be travel from denser rare medium. Angle of incident in the denser medium must be critical angle. I is equal to I. ஓகே, இதுக்கு சிம்பிள் மேட்டர் தான், படிச்சுக்கோங்க. இதுக்கு எங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா சீக்கிரமாக புரிஞ்சுக்கும், ஆனால் புரிய வைக்கிறதுக்கு நான் இங்கே இருக்கிறேன். அப்புறமேட்டு இந்த இக்குவேஷனும் அப்பியரன் டெப்த்து, அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே, சிம்பிள் கொஸ்டின். ஓகே, படிக்கலாம். வாட் இஸ் லூமினிங்? The temperature of air close to the ground of the lesser the temperature, the cloud placed the reflective index increase toward the ground. It could place the reversible effect of the mirror will happen. The inverted image is formed little about the surface. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அப்புறமேட்டு நம்ம பார்க்க போகிறது the reflective between F and R for the spherical mirror. C is equal to center of the mirror, I is equal to R. அதுக்கு நம்ம பெருசு, நமக்கு சின்ன டாபிக் பார்த்து படிக்கலாம். அதுதான் உங்களுக்கு மண்டேல சீக்கிரமாக ஞாபகம் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் ஸ்னெல்ஸ் விண்டோஸ். இது சின்ன டாபிக் தான். சைன் N2 by N1 angle ABC sin I is equal to R root R square plus T square R by root R square plus C square. R is equal to dN square N1 2 R is equal to 1 by N square minus 1. ஓகே, இவ்வளோ தான் 3 மார்க்கில் இருக்குது. அப்புறமேட்டு அந்த ட்ராயிங் படம் வரைக்கும், அப்போ தான் 3 மார்க் கிடைக்கும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நான் சொல்ல தந்த எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவை சந்திக்கிற வரைக்கும் பாய்ன்னு சொல்ல வரத்துக்கு முன்னாடி இங்கே 5 மார்க் பார்க்கலாம். 5 மார்க் இஸ் த ஃபியூஷன் மெத்தடோ பாத் ஆஃப் லைட். இது ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின். குவார்ட்டர்லிக்கும் மிட் டைம்ஸ் ஆல் எக்ஸாம்ஸையும் கேட்குற கொஸ்டின் தான் இது. அதனால் நீங்கள் முக்கியமாக இந்த ஒரு கொஸ்டின் டெஸ்ட் பார்த்து படிச்சிடுங்க. இது செகண்ட் ரவுண்ட் டெஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறாது அந்த PDF அந்த பேஜுக்கு, நீங்கள் அங்கே போய் படிச்சுக்கோங்க. அண்ட் இதுக்காக இக்குவேஷனுக்கு இருக்குது. அண்ட்
ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறு 2-3 கொஸ்டின் இருக்குது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்டு சைக்ளோட்ரான் வேண்டிகிராஃப் எக்ஸட்ரா அது எல்லாமே காமனான கொஸ்டின்ஸு. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியது. அதனால நீங்கள் அதை ஒன்றும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுங்கன்னா நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணி வைங்க. அதுக்கு மேலே போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு தான் கிடைக்கும். டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அதனால் உங்களுக்கு என்னாச்சும் டவுட் இருந்ததுன்னா அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட் கிளியர் போர்ஷன் வீடியோஸ் அண்ட் கமெண்ட் ரீடிங் வீடியோஸுக்கு கண்டினியூஸாக பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி இருந்துக்கிட்டல, ஒரு நண்பன் மாதிரி இருந்துக்கிட்டு படிப்பை பற்றி பேசுகிறேன். அதனால் நீங்கள் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது மிரர் ரெக்கர்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் சிம்பிளான கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே சிம்பிளாக சொல்லித்தரேன். அது வேறு பாய்.